ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாப்கார்ன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாப்கார்ன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: சோளம். நான் ஒரு கை அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு சோளம். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். பேனில் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு, மிளகாய் தூள்லாம் எண்ணெயில் கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோளத்தை அதில் சேர்த்துடலாம். சோளத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது மசாலாலாம் எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இல்லை அப்படின்னா அது வெடித்து வர்றப்போ ஒரு சைடில் மட்டும் மசாலாலாம் இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு சைடில் அது சரியாக ஒட்டியிருக்காது. அதனால் ஃபஸ்ட்டே நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணிடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம இப்போ ஹீட் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஹீட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அடுப்பை மீடியமோட கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க. இல்லை அப்படின்னா அது சீக்கிரம் கருகிரும். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெண்ணெய் பிடிக்காது அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். வெண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டுருங்க. சோளத்தில் எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா சைடும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் ஹீட் ஆனதுமே எல்லாமே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், 1 வெடிச்சிருச்சு. வெடித்ததும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இல்லை அப்படின்னா எல்லாமே வெளியில் விழுந்துடும். இப்போ லைனாக எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இது வெடிக்கிறப்போ நமக்கு சவுண்டு நல்லா கேட்கும் வெளியில். இதை நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். ஒரு பெரிய குக்கரில் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சோளம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 வெடிக்க ஆரம்பித்ததுமே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கேஸ்கெட் போட வேண்டாம், மூடி மட்டும் போட்டு மூடி வச்சுருங்க. அது வெடிக்கிற சவுண்டு நமக்கு நல்லா கேட்கும். ஒரு நிமிஷத்துலேயே எல்லாமே வெடிச்சிரும். அந்த சவுண்டு அடங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் 1 கை அளவுக்கு தான் சோளம் போட்டேன். ஆனால் எவ்வளோ பாப்கார்ன் வந்திருக்குன்னு பாருங்கள். சுட சுட பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம். உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா செஞ்சு அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க கேட்குறப்போ எடுத்து கொடுத்துடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.